நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் பல கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள். உணர்வை இழந்து, உரிமைகளை இழந்து, உயிரையும் இழக்கிற அடிமை நிலைக்கு, இழிநிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட பிறகு என் இன மக்களை மற்ற மொழிவழி தேசிய மக்கள் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழ வைப்பதற்கு, இந்த அடிமை நிலையிலிருந்து மீட்பதற்கு, காப்பதற்கு வழி உண்டா என்று யோசித்து ஒரு இனம் முழுமையான விடுதலையை அடைய வேண்டும் என்றால் அது தனக்கென்று என்றைக்கு ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும். இத உலக வரலாற்றின் வழியில் இருந்து உணர்ந்து அறிந்து தெளிந்த எம்முயிர் தலைவன் தமிழர்களின் தாயகத்தில் ஒன்றான தமிழீழ நாட்டை தனித்தமிழீழ சோசலிச குடியரசாக நிறுவ வேண்டும் என்கிற புனித கனவோடு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானது என்ற முன்னவர்கள் பகுத்து வகுத்து தந்த பாதையிலே பயணித்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற பெருங்கனவை கொண்டு உலகத்தில் எந்த நாட்டு இராணுவத்திலும் உதவி கேட்காமல் தன் சொந்த நாட்டு மக்களை, தன் இன சொந்தங்களை, உடன் பிறந்த உறவுகளையே ஒன்று திரட்டி படையாக கட்டி தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தேச விடுதலைக்கு புரட்சி செய்தவர் எம்முயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். படையை தொடங்குகிற போது ஆயுதங்கள் இல்லை, கையெறில் நிலையில் நின்ற தலைவன் ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்ற முடிவிற்கு வந்த, அப்படி உருவாக்கப்பட்ட படைதான் கரும்புலி வீரர்கள், கரும்புலி மறவர் படை. உலகில் பல்வேறு தேசிய இனங்கள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம், புரட்சிகர அரசியலின் மூலம் விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த நாடுகளில், அந்த படைகளில் இல்லாத ஒரு படை, கரும்புலி படை என்ற ஒன்று படையை உலக வரலாற்றில் உருவாக்கியவன் எங்கள் உயிர் தலைவன் தான். உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை என்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்தார். உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவருக்கான இழப்பு, அவர் குடும்பத்திற்கான இழப்பு. ஆனால் உரிமையை இழப்பது என்பது ஒரு தேசிய இனத்திற்கான இழப்பு.
எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. அந்த உரிமைக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் தான் நம்முடைய கரும்புலி மறவர்கள். தலைவர் சொல்லுகிற போது எமது விடுதலை போராட்ட வரலாற்றிலே எமக்கு ஏற்பட்ட பெரும் தடைகளை நீக்குகிறவர்களாக, தடை நீக்குகளாக எமது கரும்புலிகள் இருந்தார்கள். 5000 சிங்கள படை வீரனுக்கு ஒரே ஒரு விடுதலை புலி மறவன், கரும்புலி மறவன் ஒருவன் சமமாக இருப்பான். ஒரே ஒருவன் தான். சான்று நம்முடைய அக்கால் அங்கையர் கண்ணியவர்கள். ஒரு மகள் இலங்கை கடற்படை கட்டமைப்பை தளர்த்து விட்டார். ஒரே ஒரு மகள், ஒரே ஒரு மகள், என் உயிர் அக்கா தனு அவர்கள் உலக வல்லாதிக்க நாடுகளை நெஞ்சடக்கி வைத்து விட்டார். இன்று வரை அதே அச்சத்தில் தடை 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 என்று 35 ஆண்டுகளாக விடுதலை புலிகளுக்கு தடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு அடி மரண அடிதான். நீ எவ்வளவு பெரிய அதிபராம இரு, எவ்வளவு கொம்பாதி கொம்பனாம இரு, என் இனத்தை தொட்டால் தூக்கமடா உன்னை, நீ எங்க இருந்தாலுங்கிறதா அதுக்கு பதில்.